தமிழ் சினிமாவில் எப்போவுமே மறக்க முடியாத மெகா ஹிட் படங்களையும் பாக்ஸ் ஆஃபீஸ் கலெக்ஷனும் கொடுத்ததில் தளபதியை அடிச்சிக்கவே முடியாது. அவர்கிட்ட சூப்பர் ஹிட்ஸ் 10 படங்களை தான் இன்றைக்கி நான் லிஸ்ட் அவுட் பண்ண போகிறேன். அதில் நம்பர் 1 என்னன்னு தெரியுங்கிறது முன்னுக்கு கடைசி வரைக்கும் வீடியோ பாருங்கள். அது எப்படியுமே ஒரு மாஸ்டர் பீஸாக தான் இருந்திருக்கும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பத்தாவது இடத்த பார்த்தீங்கன்னா நம்ம தளபதி நடித்த பீஸ்ட் படம் தான் இருக்குது. இது ஒரு ஃப்ளாப் படமாக இருந்தாலும் இந்த படத்தோட கலெக்ஷன் வைஸ் 250 கோடி உலகளாவிய ரீதியில் அடிச்சிருக்கு. இந்த படத்தில் முக்கியமான கேரக்டர்னால் நம்ம விஜய் சார் விட்டு வீரராகவன் கேரக்டர் சொல்லலாம். இந்த படம் ரிலீஸ் ஆகியும் வீரராகவன் விட்டு கேரக்டர் மிகப்பெரிதளவும் பேசப்பட்டுச்சு. இருந்தாலும் இந்த படம் ஃப்ளாப் ஆனனால அந்த கேரக்டர்லாம் வீணாக போனது தான் மிச்சம். இருந்தாலும் இந்த படத்துக்கான தேவையில்லாத சீன்ஸ் இல்லாமல் இருந்துருந்துச்சுன்னா இந்த படம் ஒரு ஹிட் கேட்டகரிக்காச்சும் வந்திருக்கும். மற்றபடி அனிருத்தோட வேலையெல்லாம் சரியாகவே செஞ்சுருப்பார். 9வது இடத்த பார்த்தீங்கன்னா தளபதி நடித்த பிகில் படம் தான் இருக்குது. இந்த படத்தில் பார்த்தீங்கன்னா ஃபுட்பாலை மெயின் பேஸாக வச்சு தான் அந்த படமே எடுக்கப்பட்டிருக்கும். மற்றது இது பெண்களுக்காக சமர்ப்பணமான ஒரு படம் தான். இந்த படம் விஜய் விட்டு முதல் 300 கோடி படமே பிகில் படம் தான். இந்த படத்தில் பார்த்தீங்கன்னா ராயப்பன் அப்படிங்கிற கேரக்டர் நல்லாவே பேசப்பட்டிருக்கும். அதுக்கப்புறம் இவர் 2 ஃபுட்பால் பிளேயராகவும் நடிச்சிருப்பார், ஒரு கேங்ஸ்டராகவும் நடிச்சிருப்பார். இருந்தாலும் இந்த படம் ஒரு மிக்ஸ்டு ரியாக்ஷனாக இருந்தாலும் படம் பார்க்குறதுக்கு நல்லாவே இருக்கும். 8வது இடத்துல நம்ம தளபதி நடித்த சர்க்கார் படம் தான். இதோட தளபதியும் ஏஆர் முருகதாஸும் 3வது படமாக எடுக்கிறாங்க. இந்த படம் மிகப்பெரிய எதிர்பார்ப்பில் இருந்துச்சு. இருந்தாலும் தமிழ்நாட்டு அரசியலில் இந்த படம் ஒரு ஆட்டம் காட்டுனுச்சுன்னே சொல்லலாம். இந்த படத்தில் ஓட்டு எவ்வளோ முக்கியம் அப்படிங்கிறத விஜய் பேசினாலேயே இந்த படத்துக்கான எதிர்ப்புகள் தமிழ்நாடு முழுக்கல்ல உலகளாவிய ரீதியில் இந்த படத்தை திரும்பி பார்க்க வச்சுச்சு. இதுவே இந்த படத்துக்கு ஒரு ப்ரொமோஷனாக அமைஞ்சு போச்சு. இந்த படம் தமிழ்நாட்டிலே 200 கோடி அடித்த படம். 7வது இடத்துல தளபதி நடித்த மெர்சல் படம் தான் இருக்குது. இந்த படத்தை பார்த்திங்கன்னா அட்லியும் விஜயும் 2வது தடவையாக கைகோர்த்து இந்த படத்தை எடுத்திருப்பாங்க. இந்த படத்தில் பார்த்திங்கன்னா 3 விஜய் இருந்திருப்பாங்க. ஒரு விஜய் டாக்டராக இருப்பார், இன்னொருத்தர் மெஜிஷியனாக இருப்பார், இன்னொருத்தர் ஊரில் இருக்கவராக இருப்பார். இருந்தாலும் இந்த படத்தை விட்டு கலெக்ஷன் 100 நாள் ஓடி 200 கோடி கலெக்ஷன் இந்த படம் அசால்ட்டாக அடிச்சிச்சு. இந்த படம் மிகப்பெரிய வெற்றி படம். இது தமிழ்நாட்டு அரசியலை கூட உலுக்கிட்டு தான் இந்த படம் வந்துச்சு. இதில் ஜிஎஸ்டி எல்லாம் பற்றி தளபதி பேசியிருப்பார். எத்தனை பேருக்கு இந்த படம் பிடிக்குன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கப்பா. 8வது இடத்துல என்ன படம்னு பார்த்தீங்கன்னா எனக்கு ரொம்ப ஃபேவரட்டான மாஸ்டர் படம் தான். இதில் விஜய் சேதுபதி வில்லனாகவும் நம்ம தளபதி ஹீரோவாகவும் நடிச்சிருப்பாங்க. இது தான் விஜயும் லோகேஷும் சேர்ந்த படம். இந்த படத்தில் பார்த்தீங்கன்னா லோகேஷ் விஜய் வேறு டோனில் காட்டியிருப்பார். நமக்கு ஒரு ஐகானிக் கேரக்டரும் லுக்கும் கிடச்சிச்சு. என்னோட ஆல் டைம் ஃபேவரட்டே ஜேடி தான். எத்தனை பேருக்கு ஜேடி கேரக்டர் பிடிக்கும்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த மாஸ்டர் படம் கொரோனா டைமில் ரிலீஸ் ஆனாலும் இந்த படத்தில் 50% ஆக்குபென்சி இருந்தாலுமே கூட இந்த படம் வேர்ல்டு வைட் 250 கோடி இந்த படம் கலெக்ஷன் பண்ணிச்சு. தமிழ் சினிமாவுக்கு ஒரு மீண்டும் வாழ்க்கையே கொடுத்துச்சு அப்படின்னு இந்த படத்தை சொல்லலாம். இந்த படம் என்ன தான் கொஞ்சம் ஃப்ளாவலாக இருந்தாலும் இந்த படம் பார்க்குறதுக்கு உண்மையிலே நல்லாயிருக்கும். எத்தனை பேருக்கு மாஸ்டர் பிடிக்குன்னு சொல்லிட்டு போம். 5வது இடத்துல எனக்கு மிகப்பெரிய ஃபேவரட்டான லியோ படம் தான் இருக்குது. இந்த லியோ படம் ஏன் 2023 ஐப்புக்கு போணுச்சுன்னு எல்லாத்துக்குமே தெரியும். லோகேஷ் விக்ரம் அப்படிங்கிற ஒரு எல்சியூ கண்டென்ட்டோட திருப்பி வந்திருந்தார். விஜயும் லோகேஷும் 2வதாக இணையிற படம். இந்த படம் எல்சியூவில் இருக்குமா இருக்காதா அப்படிங்கிற பெரிய கொஷனோடவே படத்துக்கு போனப்போ இந்த படத்தில் மிகப்பெரிய ப்ளஸ்ஸாக இருந்தது மைனஸ் ஆயிடுச்சு. ஏன்னா லியோ கேரக்டர் அதோட ஃப்ளாஷ்பேக் ஃபெயிலியர் ஆனதுனால இந்த படம் ஆவரேஜுக்கே போயிடுச்சு. இருந்தாலும் லியோ படம் வேறு லெவல் படம் தான், பார்க்கலாம். இருந்தாலும் இந்த படம் மிகப்பெரிய சாதனையை தமிழ் சினிமாவில் பண்ணிச்சு. ஒரு பக்கம் ஜெயிலர் 500 கோடி அடிச்சிச்சுன்னா இந்த படம் ஜெயிலரை விட 540 கோடிக்கிட்ட வரைக்கும் இந்த படம் கலெக்ஷன் பண்ணி மிகப்பெரிய ரெக்கார்ட் செட் பண்ணாங்க. 4வதாக எந்த படத்தை பற்றி பார்க்க போகிறோன்னா தளபதியும் ஏஆர் முருகதாஸும் 2வதாக இணைஞ்சு கொடுத்த மாஸ்டர் பீஸ் தான் கத்தி படம். இந்த கத்தி படத்தில் ஏகப்பட்ட சீன் எனக்கு ரொம்ப ஃபேவரட்டாக இருக்குது. இருந்தாலும் இந்த படத்தில் அனிருத் விஜய்க்கு மியூசிக் போட்டிருப்பாரு. உண்மையாலுமே அந்த மியூசிக் இப்போ வரைக்குமே எல்லாத்தோட பிளேலிஸ்ட்லேயும் ஆட்டி படைச்சிக்கிட்டு இருக்கும். இருந்தாலும் இந்த படத்தில் முக்கியமான கதைனா விவசாயிகளை பற்றி இந்த படத்தில் முக்கியமாக அட்ரஸ் பண்ணியிருப்பாங்க. அந்த டைமில் விவசாயிகள்கிட்ட பிரச்சனை மிகப்பெரிய அளவில் போய்க்கிருந்துச்சு. இந்த படம் அதுக்கான கருத்தை சொல்கிற படமாக இருந்துச்சு. மற்றபடி இந்த படத்தில் எனக்கு ரொம்ப பிடிச்ச ஃபைட் சீன்னா காயின் ஃபைட் சீன் தான். அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த படம் 150 கோடி வேர்ல்டு வைட் கலெக்ஷன் பண்ணி மிகப்பெரிய வசூல் சாதனை அந்த டைமில் பண்ணியிருந்துச்சு. 3வதாக பார்த்தீங்கன்னா ஏஆர் முருகதாஸும் விஜயும் கொடுத்த மிகப்பெரிய ஹிட்
படம் அப்படிங்கிறது துப்பாக்கி தான். இது தான் விஜய் விட்டு கம்பேக் படமாக இருந்ததுக்கு இப்படி இருக்குன்றா ஒரு கம்பேக் படம் அப்படிங்கிறதுக்கு இது ஒரு படம் வந்து எக்ஸாம்பிளாக சொல்லலாம். துப்பாக்கி படம் எத்தனை பேர்த்துட்டு ஃபேவரட்டாக இருக்கும். இந்த படத்தில் பார்த்தீங்கன்னா ஹாரிஸ் சார் மியூசிக்லாம் உண்மையாலுமே நல்லாயிருக்கும். அந்த படத்தில் ஸ்டார்டிங் டு பாட்டு மட்டும்தான் கொஞ்சம் லேக் மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் எடுக்கிற படம் முழுக்கவே இந்த ஃபயர் பற்றிக்கிட்டு போகும். இந்த படம் பார்த்தவங்க அவ்வளோ பேர்த்துக்குமே தெரிஞ்சிருக்கும் இது வந்து எப்படி ஒரு நல்ல மாஸ்டர் கிளாஸ் படங்கிறது. இந்த படத்தில் பார்த்தீங்கன்னா விஜய் விட்டு முதல் 100 கோடி படமே துப்பாக்கி தான். இது ஒரு கம்பேக் படம் அப்படிங்கிறது வந்து அவருக்கு மிக முக்கியமான படம் அப்படிங்கிறது வந்து துப்பாக்கி தான். இப்போ இருக்க தளபதியை வந்து நம்ம கொண்டாடுறதுக்கு காரணமே இந்த படம் தான். இந்த படம் எத்தனை பேர்த்தோட ஃபேவரட்னு மறக்காமல் சொல்லிட்டு போங்க. ரெண்டாவதாக பார்த்தீங்கன்னா பிரபுதேவா இயக்கத்தில் விஜய் நடித்த படம் தான் போக்கிரி. இந்த படம் வந்து தெலுங்கு படத்தை விட்டு ரீமேக்கே அப்படிங்கிற அளவுக்கு தெரியாத அளவுக்கு கூட இந்த படம் வந்து தமிழ்நாட்டிலையும் வேர்ல்டு வைட்லேயும் சக்கப்போடு போட்டுச்சு. இந்த படம் வந்து வேறு லெவல் ஹிட்டு அப்படின்னு அந்த டைம்லேயே சொல்லுவாங்க. போக்கிரி படத்தில் பார்த்தீங்கன்னா காமெடி அப்படிங்கிறது வந்து பெரிதளவும் ஒர்க் அவுட் ஆகிருக்கும். வடிவேல் சாருக்கான காமெடியும் விஜய் சாருக்கான காமெடியும் மேக்ஸிமம் படத்தில் பிரித்து மேய்ஞ்சிருப்பாங்க 2 பேருமே. அதுக்கப்புறம் வில்லன் பார்க்குறப்ப பிரகாஷ் ராஜ் சார் விட்டு வில்லத்தனம்லாம் அல்டிமேட்டின் உச்சம்னே சொல்லலாம். தளபதி விட்டு அந்த போலீஸ் சீன் வர்றப்போ கூட தியேட்டர்லாம் விசில் பறக்கும். ஏன்னா இந்த படத்தை ரீரிலீஸ் கூட பண்ணியிருந்தாங்க. அந்தளவுக்கு ஃபேன் பேஸ் உள்ள படம் தான் போக்கிரி. இப்போ டிவியில் போட்டால் கூட பார்த்துக்கிட்டே இருக்கலாம் அந்த படத்தை. எத்தனை பேருக்கு போக்கிரி படம் பிடிக்கும்னு மறக்காமல் கமெண்ட். ஃபைனலி ஒன்றாவது எந்த படம்னு பார்க்க போகிறோம். அது எல்லாத்துக்குமே தெரிஞ்சிருக்கும், கில்லி படம் தான். இந்த பயணம் கூட 2024 ரீசெண்டாக இந்த படம் ரீரிலீஸ் பண்ணி கூட கோட்டை கூட தட்டி விட்டு இந்த படம் தான் நம்பர் 1 லிஸ்ட்லேயே இருந்துச்சு. அந்த அளவுக்கான ஃபேன் பேஸை சம்பாதிச்ச படம். ரீமேக் படமாக இருந்தாலும் ரீமேக் படத்தையும் இப்படி எடுக்கன்றா தரமா அப்படிங்கிற மாதிரி ஒரு எடுத்துக்காட்டான படம் தான் கில்லி படம். இந்த கில்லி படத்தில் அவ்வளோ டைலாக்குமே எல்லாத்துக்குமே மனப்பாடமாக இருந்திருக்கும். பாட்டு கூட இப்போ வரைக்கும் கேட்கக்கூடிய பாட்டுக்களை கூட வித்யாசாகர் வந்து போட்டு கொடுத்துருக்காரு. அடுத்து பார்த்தீங்கன்னா விஜய், பிரகாஷ் ராஜ், திரிஷா அவ்வளோ கேரக்டருமே நம்ம மனசில் நின்றுட்டு தான் இருக்கும். இப்போ கூட ஓட்டேர் நிறைய கேரக்டர் பார்த்தா கூட இப்போ வரைக்குமே வாய் விட்டு சிரிக்கிற அளவுக்கு கூட இந்த படத்தில் ஜோக்கெலாம் இப்போ வரைக்கும் ஃப்ரெஷ்ஷாகவே இருக்குது. இந்த படத்தில் என்ன சொன்னாலும் எந்த குறையுமே இல்லை. இந்த படம் வந்து விஜய் விட்டு முதல் 50 கோடி படம். எப்படித்தான் இருந்தாலும் தளபதி ஒரு பிக் ஸ்டாராக இருந்தாலும் அவருக்கான பிக் ஸ்டார் தம்மை விட்டுட்டு மக்களுக்காக பணிபுரிய வரேன் அப்படின்னு கடைசியாக தளபதி 69 ஜனநாயகன் படத்தோட தளபதி விட்டு பிக் ஸ்க்ரீன் வாழ்க்கை வந்து முடிய போகுது. இனிமேல் தளபதி ஃபேன்ஸான எல்லாத்துக்கும் எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறது வந்து தெரியவே இல்லை. இன்னும் ஒரு படம் தான் இருக்குது. வி மிஸ் யூ தளபதி. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணிவிட்டு கமெண்ட் பண்ணிவிட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு போயிருங்கப்பா.